ஐடி உட்பட பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வரும் அமேசான் நிறுவனம் அடுத்த வாரம் முதல் 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக அமேசான் இந்த நடவடிக்கையை எடுப்பதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமேசான் நிறுவனம் சுமார் 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. தற்போது அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கையை அடுத்த சில நாட்களுக்குள் செயல்படுத்த வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக நிறுவனத்தின் கார்ப்பரேட் பிரிவில் சுமார் 30,000 பணியிடங்களை குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையினால் அமேசானின் முக்கிய பிரிவுகளான அமேசான் வெப் சர்வீஸ், சில்லறை வர்த்தகம், பிரைம் வீடியோ, மனிதவள மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் அதிகம் பாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வருகையால் பணிகள் எளிமையாக்கப்படுவதே இந்த ஆட்குறைப்பிற்கு காரணம் என நிறுவனம் கூறியிருந்தது. ஆனால் அமேசான் தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்டி ஜாசி கூறுகையில், இது வெறும் நிதி ரீதியானதோ அல்லது AI சார்ந்ததோ மட்டும் அல்ல, நிறுவனத்தின் உள்ளே இருக்கும் தேவையற்ற அதிகார அடுக்குகளை குறைத்து நிர்வாகத்தை வேகப்படுத்தவே எங்கள் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். அமேசான் நிறுவனத்தில் 15 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். இதில் பெரும்பாலானோர் கிடங்குகள், பேரோஸ் மற்றும் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ், விநியோக மையங்களில் பணிபுரிபவர்கள். தற்போது நடக்கவிருக்கும் பணி நீக்கம் கார்ப்பரேட் பிரிவில் உள்ள சுமார் 10% ஊழியர்களை பாதிக்கும் என்கின்றனர். இது அமேசான் நிறுவனத்தின் 30 ஆண்டு கால வரலாற்றில் மிகப்பெரிய ஆட்குறைப்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இது கடந்த 2022இல் சுமார் 27,000 வேலையாட்களை குறைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த அக்டோபர் மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான 90 நாட்கள் ஊதிய காலம் வரும் திங்கட்கிழமையுடன் முடிவடையும் நிலையில் அடுத்த கட்ட பணி நீக்கம் செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.